வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி பழம் விளையச்சது. இது ஒரு கேரளா ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா டெசர்ட்டாக சாப்பிட்லாம், ஈவன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். ப்ரிப்பேர் பண்ணுறது மிகவும் சுலபம், ஒரு சிம்பிளான ரெசிபி, என்னோட ஃபேவரட் ரெசிபியும் கூட. இது நேந்திரம் பழத்தை வச்சு அதோட நெய் சேர்த்து முட்டை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நெய் சேர்த்துக்கங்க, வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை லோ பண்ணிக்கங்க. லோ பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கேஷ்யூ முந்திரி சேர்த்துக்கங்க. முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நெய்ல நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்ப முந்திரி நல்லா பொன்னிறமா வணங்கிருச்சு. இதுல 3-4 நேந்திரம் பழத்தை, பழுத்த நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு இதை நல்லா நெய்யில் வதக்கி விடுங்க. இந்த பழம் விளையச்சது ரெசிபிக்கு நேந்திரம் பழம் நல்லா பழுத்திருந்தால் தான் மிகவும் சுவையாக இருக்கும். நேந்திரம் பழத்தை இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இதில் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்ப தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதுல 2 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கங்க. 2 முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுல 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்செடுத்த கருப்பு திராட்சை சேர்த்துக்கங்க. கருப்பு திராட்சை மிகவும் சுவையா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க 1 நிமிஷம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிகவும் சுவையான பழம் விளையச்சது இப்ப ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.